வார்த்தை என்னவென்றால், ஞானமும் செல்வமும் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஞானமும், சொல்லுங்க, ஞானமும் செல்வமும். செல்வம் என்ன சொல்லுங்க? செல்வம் என்றால் என்னங்க? பணம், ஆஸ்தி, இதெல்லாம் செல்வம். ஞானமும் செல்வமும் எப்பொழுதும் இணைந்து இருக்கும். ஞானமும் செல்வமும் எப்பொழுதும் இணைந்து இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனை, இல்லையென்றால் ஒரு மனிதனோடு கூட கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஒரு மனிதனை கடவுள் நடத்துகிறார் என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஞானம். சொல்லுங்க. பலம் கிடையாது. பலமாக்குறவங்க அப்ப பலத்துல பண்ணிட்டான் அப்படின்னு. அப்ப ஒல்லியாக்குறவங்களுக்கு, பலன் இல்லாதவங்களுக்கு கடவுள் உதவி பண்ண மாட்டாரா? பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் கர்த்தர் நடத்துகிறார், அவனோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் ஞானத்தை வைத்துதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதனை கடவுள் ஞானத்தை கொண்டுதான் அவனோடு கூட இருந்து நடத்துகிறார். நான் உலக ஞானத்தை பத்தி பேசல. அவைகள் எல்லாம் பேய்களின் ஞானம் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற கிரியைகள் எல்லாம் பேய்களின் ஞானம். புரியுதுங்களாங்க? ஸ்தோத்திரம். அப்போ தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்து நடத்துகிறார் என்றால் எப்படி நடத்துவார்? ஞானம் கொடுத்து நடத்துவார். ஸ்தோத்திரம். வேதத்தில் 3 மனிதர்கள், நான் சொல்ற கவனிங்க. வேதத்தில் 3 மனிதர்கள் ஞானமாய் நடந்து தங்களை காத்து கொண்டவர்கள். 3 நபர்கள். நம்பர் 1 யோசேப்பு. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. பார்வோன் பயந்துட்டாரு. அடுத்த வர சூழ்நிலையில என் ராஜ்யத்தை யார் நிலைநிறுத்தி நடத்துவாள், அப்படி உள்ள ஞானம் உள்ளவன் யார் என்று கேட்கும்போது அந்த இடத்தில் யார் பேர் வந்துச்சாங்க? யோசேப்பு. யோசேப்பு ஞானத்தினால் நடந்ததனால் ராஜ்யத்தை பாதுகாத்தான். என்ன கவனிங்க நீங்க. 2வது நபர் அபிகாயில். சொல்லுங்க. அபிகாயில் படிச்சிருக்கீங்க பைபிள்ல? அபிகாயில் நாபான் என்றவனுடைய மனைவி. இவள் ஞானமாய் நடந்ததினால் தன் கணவனையும் தன் வீட்டையும் காப்பாற்றினான். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டது. வீட்டிலே படிச்சீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அபிகாயிலின் ஞானம் தன் புருஷனையும் வீட்டையும் காப்பாத்துச்சு. ஞானமாய் நடந்தால். முதல் நபர் யார் சொன்ன? நானு. யோசேப்பு ஞானமாய் நடந்ததினால் ராஜ்யத்தை காத்துக்கொண்டான். அபிகாயில் ஞானமாய் நடந்ததினால் தன் வீட்டை காப்பாற்றிக் கொண்டால். 3வது நபர் தாவீது. தாவீதை பத்தி ஒரு ஸ்திரீ சொல்றா, தேவ தூதர்களின் ஞானம் உங்ககிட்ட இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னா. சூப்பர் வேர்டு அது. 2 சாமுவேல் 14:20 இருக்குது. வீட்டில் படிச்சு பாரு. எந்த ஞானம் இருக்குதான் தாவீதுக்கு? தேவ தூதர்களின் ஞானம் தாவீதுக்கு இருந்தது. அதனால் தன் ராஜ்யத்தை தன்னையும் அவன் காத்து கொண்டான். நல்லா கவனிங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? உனக்கு ஏற்ற ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவார்.
கடவுளுடைய பிள்ளைகள் முட்டாளா இருக்க மாட்டாங்க எப்பவுமே. பல சூழ்நிலைகளில் கடவுளுடைய நெருக்கத்தை நாம் இழந்ததினால் ஞானத்தை இழந்திருக்கிறோம். பல சூழ்நிலைகளில் கடவுளை விட்டு தூரமாய் போனதுனால நாம் ஞானம் இல்லாமல் பல காரியங்களிலே அகப்பட்டு இருக்கிறோம். நான் ஞானத்தை பத்தி பேசுறதுனால நான் பெரிய ஞானி கிடையாது. போதகர்கள் தான் நிறைய பிரச்சனையே. கேட்கற உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஞானம் எப்படி உன்னை கடவுள் நடத்துறார்? கணவன் சொல்றார், என் மனைவி ரொம்ப ஞானமாய் நடக்கிறாங்க அப்படின்னு உங்க ஞானத்தை பார்த்து கணவன் சொல்றார். பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், எங்க அப்பா எங்க அம்மா ரொம்ப ஞானமா இந்த விஷயத்துல ரொம்ப ஞானமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அடையாளம் என்ன? கர்த்தர் உங்க கூட இருப்பதினால். கர்த்தர் கூட இருக்கிற பொழுது அவன் முட்டாள் வேலையை பண்ண மாட்டான். அவன் முட்டாள்னு பேர் வாங்க மாட்டான். புத்தி இல்லாத ஸ்திரீ என்று பேர் வாங்க மாட்டாள். கடவுள் உன்னை எப்படி நடத்துகிறார்? உன்னையா இருக்கட்டும், உன் குடும்பத்தையா இருக்கட்டும், உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் வீட்டையா இருக்கட்டும், நீ செய்யற காரியங்களா இருக்கட்டும், எப்படி நடத்துகிறார்? ஞானத்தை கொடுத்து நடத்துகிறார். யோசேப்புக்கு ஞானம் கொடுத்தார், அபிகாயிலுக்கு ஞானம் கொடுத்தார், தாவீதுக்கு ஞானம் கொடுத்தார். நீங்க நம்ம ஞானம் எப்படி இருக்குது? இந்த ஞானத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஞானம் எப்படி வேலை செய்யும், ஞானத்தினால் நமக்கு கிடைக்க நன்மைகள், இதான் சொல்ல போறேன் நான். ஞானம் என்றாலே பைபிள் யார் ஞாபகம் வரும் நம்மளுக்கு? சாலமோன். இந்த சாலமோனை பார்த்து தான் சேபா ஒரு ராஜஸ்திரீ சொல்லுகிறாள், ஞானமும் செல்வமும் உம்மிடத்தில் இருக்கிறது. சூப்பர் வார்த்தைங்க இது. எல்லாரும் திருப்புங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை வாங்க, சீக்கிரம் ஓடிவாங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம். சேபா ராஜஸ்திரீ சாலமோனை தேடி வந்தாள். தேடி வந்து அவ சொல்றா, உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகம். நான் பேர் வாங்கிக்கிறாங்க சாலமோனு. இதுவரைக்கும் அப்படி ஆளும் கிடையாது, இனிமேல் அப்படி இருக்க போறதும் கிடையாது. சாலமோனை பார்த்து ஒரு ராஜஸ்திரீ, அவளும் ஒரு ராணி தான். என்ன பாருங்க, ராணி சாலமோனை பார்க்க வரா. வெறும் கையா வரவில்லை, பலவிதமான பொக்கிஷங்களை எடுத்து சாலமோனை பார்க்க வந்தால். எதற்காக? அவனிடத்தில் ஞானம் இருந்தது. நான் ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க, உங்களிடத்துல ஞானம் இருந்தால் போதும், செல்வம் உன்னை தேடி வரும். பைபிள் சொல்லுது. நேத்து மெதுவா. சாலமோன் அவன் இடத்துல இருந்தாங்க, அவ்வளவுதாங்க. ராஜஸ்திரீ சேபா ராஜஸ்திரீ ஏதோ ஒரு எங்கேயோ நாட்டில் இருக்கிறா. இவனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு ஐஸ்வர்யமும் ரத்தினங்களும் பொன்னும் தங்கமும் அவனை தேடி வருகிறது. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஞானமா இருங்க, பணம் பொன் உங்களை தேடி வரும். ஞானமும் செல்வமும், எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, ஞானமும் செல்வமும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு தேவை என்ன? செல்வம் வேணும். செல்வம் வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். என்ன பாருங்களேன்,
பைபிளை நாம் படிக்கும்பொழுது ஞானத்துக்கு நான் என்ன செய்யறது? ஞானம் வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுது பைபிள்? நீ PhD படிக்கணும், நீ IAS படிக்கணும், அப்போதான் உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படி நான் பைபிள் சொல்லி தருது. பைபிள் சொல்லுகிறது இயேசுவே ஞானம். சூப்பர்ல. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் படிச்சு பாருங்க. அவரே தேவனுக்குள் நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமானவர். ஞானம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது? இயேசுதான். என்ன பாருங்க, சாலமோன் உலகத்துல பெரிய ஞானி. என்ன படிச்சாரு அவரு? என்ன டிகிரி வாங்கினாரு? என்னங்க படிச்சாரு அவரு? ஞானம் அவனுக்குள் வந்தது. இயேசு சாலமோனுக்குள்ள வந்தார், ஞானியாய் மாறினான். அவ்வளவுதான். பயப்படாத, உன்னாலும் சாதிக்க முடியும். சமுதாயம் உன்னையும் திரும்பி பார்க்கும். சும்மா தேவையானதை விட்டு தேவையில்லாத போய் சுத்தி துசுது, ஒண்ணுத்துக்கு உதவாம. தேவையானது ஒன்றே, கிறிஸ்து. அவருக்குள் ஞானம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க, கொலோசியர் 2:3 படிக்கும்போது அவருக்குள் ஞானம் இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது, மறைந்திருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்கார் சொல்லிருக்கார், ஃபாரின், யாருன்னு தெரியல, வேதம் படிக்காமல் வருகிற ஞானம் ஒன்றுத்துக்குமே உதவாது என்று சொல்லியிருக்கிறார். வேதம் பைபிளை படிக்காம வருகிற இந்த உலகத்தின் ஞானம் ஒன்றுத்துக்குமே உதவாது. அதனால் ஒரு பயன் இல்லை. உன் ஞானம் விலை உள்ளதாய், உன் ஞானம் மதிப்புள்ளதாய் மாற்றுவது வேதம். நிச்சயமாகவே இவன் அறிவுள்ளவன் என்று சமுதாயம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு வேதம் அவசியம். ஆமாங்க, கிறிஸ்து தாங்க உலகத்திற்கு ஞானமே. அவர் தாங்க. இயேசுதான் ஞானம். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு உனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குதா? நிச்சயமா உனக்குள் ஞானம் இருக்கிறது. இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறார், இயேசு என் இருதயத்தில் இருக்கிறாரு, இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் வீட்டில் இருக்கிறாரு என்று நீ சொல்லுவாய் என்றால் நிச்சயமாய் எல்லாவற்றுக்கும் தேவையான ஞானம் உனக்குள் இருக்கிறது. சந்தேகமே கிடையாது. அந்த ஞானம் உனக்கு செல்வத்தை கொண்டு வரும். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தார் சாலமோன். பொன்னும் வெள்ளி ரத்னமும் அவனை தேடி வந்தது. தாவீதின் புள்ள என்றதுனால தேடி வந்துச்சா? இவர் பெரிய ராஜா என்றதுனால தேடி வந்துச்சா? அவனுக்குள் ஞானம் இருந்ததினால் செல்வம் தேடி வந்தது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், என்னை அவர் ஞானத்தினால் நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களை தேடி பல நன்மைகள் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது என்று சேபாராணி சொல்றார். 7ஆம் வசனத்தை சொல்றார் அவர். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும்போது, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 10:7 ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? 10:7 தானே? 10:7. ஸ்தோத்திரம். சாலமோனத்துல என்ன இருந்துச்சா? ஞானமும்
செல்வமும் இருந்தது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு செல்வத்தை தேடி ஒரு பணம், இந்த பணத்தை தேடி எல்லாம் தேடி ஓடுறோம். ஏன் கிளிக் ஆக மாட்டேங்குது? நீ தேட வேண்டியது ஞானம். இயேசு என்ற ஞானத்தை விட்டு, இயேசு என்ற பக்தியை விட்டுட்டு, இயேசு என்ற அறிவை விட்டுவிட்டு தேட வேண்டியதை தேடாமல் போகும்பொழுதுதான் வர வேண்டியது வருவதில்லை நமக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை ஞானமாய் நடத்துவார். இனி பல நன்மைகள் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். கிறிஸ்தவங்க நாங்கள் பைபிள் எடுத்துருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஒரு பேக்கு, எங்களுக்கு பேச தெரியாது, எங்களுக்கு யாருன்னா சொல்லித்தரணும், எங்களுக்கு யாருன்னா அறிவு சொல்லணும், இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. பேதைகளையும் ஞானமாக்குறார் இயேசு. 12 சீஷர்கள் யாருங்க அவங்க? எல்லாம் கவனிங்க. 12 சீஷர்கள் யாருங்க அவங்க? ஒருவனுக்கும் படிப்பறிவு கிடையாது. ஏதோ ஒருத்தர் லூக்கா கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பவுல் படிச்சார். பவுல் அது அப்புறப்பட்ட விஷயம். நான் 12 சீஷர்களை பற்றி பேசுகிறேன். ஒருத்தருக்கும் படிப்பறிவே கிடையாது. இன்றைக்கு அவர்கள் எழுதின நிருபங்கள் அநேக ஞானிகளுக்கு மறைவா இருக்கிறது, புரிய மாட்டேங்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொள்ளுகிறார். பேதையை தெரிந்து கொண்டு அவனுக்குள்ள இயேசு புகுந்து அவனை ஞானியாய் மாற்றுகிறார். ஆமாங்க, பேதுரு இவர்களெல்லாம் பிரசங்கம் பண்றதை பார்த்துட்டு யூதர்கள், பரிசேயர்கள், சாஸ்திரிகள் எல்லாம் ஆன்னு பாக்குறாங்க. என்னடா இவன் இப்படி பேசுறான், என்ன பேசுறான், இவன் யாரு? இவன் கலிலேயன் அல்லவா? இவனை மீன் பிடிக்கிறவங்க அல்லவா? இவனுக்கு கை கழுவி சாப்பிட கூட தெரியாது, இவனுக்கு கை கூட கழுவ மாட்டானுங்க, காலையில இருந்தா பல்லு கூட தேய்க்க மாட்டானுங்க போல இவனுங்க. இவன் ட்ரெஸ் கூட சரியா போட மாட்டானுங்க. இவன் என்னடா இன்னும் பேசுறான், இன்னொன்னுமோ தத்துவம் பேசுறானே, ஒண்ணுமே புரிய மாட்டேது என்று பரிசேயர்கள் வாய் திறந்து நின்றார்கள். காரணம், கிறிஸ்து என்ற ஞானம் ஒருவனும் முன்னாடி நிற்க முடியல. படித்த மேதைகள், சாஸ்திரிகள், பரிசேயர்கள், அந்நாட்கள் அவர்கள் தான் வேத ஞானிகள். இயேசுவோட சீஷர்களுக்கு முன்பாய் நிற்கவே முடியல, அவங்களால தடுமாறுகிறார்கள், பதில் சொல்ல முடியல. காரணம் ஞானம். எந்த ஞானம்? இயேசு என்ற ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ற ஞானம் இன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு. நீ ஞானம் ஞானம் என்ற ஞானத்தை தேடாதே, இயேசு என்று சொல்லு, ஞானம் உனக்கு ஆக்டிவேட் ஆகும் உள்ள. ஹல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் ஞானமாய் நம்மை நடத்துவார், ஞானத்தை கொடுத்து நடத்துவார். ஞானம் வேலை செய்யலைன்னா நம்ம தப்பு தான். நல்லா புரிஞ்சுங்க. ஒருவேளை எடுக்கிற டிசிஷன், நான் பேசுறது, நான் செய்யறது, குடும்ப காரியம் இதெல்லாம் ராங் ஆயிடுச்சு, தப்பு ஆயிடுச்சு என்றால் தப்பு என்னதான்? ஞானத்தின் மேல் தப்பு கிடையாது. எப்பொழுதும் ஞானம் ஆக்டிவேட் ஆகும். சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம பார்ப்போம், ஞானம் எப்பொழுது வேலை செய்யும். எல்லாம் சாலமோன் சப்ஜெக்ட்லாம் சொல்ல போறேன் நான். இப்போ ஒரு மனிதனுக்குள் ஞானம் எந்த சூழ்நிலையில் அது வேலை செய்யும்? கடவுள் கொடுத்த ஞானம் எந்த சூழ்நிலையில் வேலை செய்யும் என்று பார்க்கும்பொழுது என்ன பாருங்க. நம்பர் 1, முதலாவது, கோபம் இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யும். சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நான் வசனம் சொல்றேன். இப்ப நான் அப்ப கோபம் இருக்கிற இடத்தில் சொல்லுங்க, அப்படியே திருப்பி போடுங்க. கோபம் இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யும், கோபம் இருக்கிற இடத்தில் ஞானம் வேலை செய்யாது. நிறைய இடத்துல நம்ம ஞானம் வேலையே செய்யாம போறதுக்கு காரணம் நம்ம கோபம் தான். கோபத்தினால் எடுக்கிற டிசிஷன் தப்பா போகுது, கோபத்தினால் பேசுவது தப்பா போகுது.
கோபத்தினால நம்ம செய்யற காரியங்கள் தப்பா போகுது. நம்முடைய ஞானம் ஆக்டிவேட் ஆகாத காரணம் நம்முடைய கோபம். கோபம் எங்கு இல்லையோ அங்கு ஞானம் வேலை செய்யும். ஆமாங்க. 3 காரியம் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1, சாலமோன் இடத்துல ஞானம் வேலை செய்யுது. எப்ப தெரியுமா? 2 வேசிகள், 2 ஸ்திரீகள் வந்து சண்டை போட்டு உன் புள்ள நான் என் புள்ள அத்தைக்குள்ள சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் சாலமோன் எப்படி இருக்கிறாரு? அமைதியா இருந்தார், கோவப்படவில்லை. அதனால் ஞானம் அங்க வேலை செய்துச்சு. அவளுங்க பண்ற பிரச்சனை இவரு கட்சி ஒண்ணுமே வேலை செய்திருக்காரு. இது ஏன் குழந்தை அப்படின்னு அவள் இருக்கிறா, இவ ஏன் குழந்தை இருக்கிறா. ஒரே ஆர்ப்பாட்டமாகுதாங்க சாலமோனுக்கு முன்னாடி. ஒரு ராஜாவுக்கு முன்னாடி டாட்டு பூட்டு இதுங்க வந்து கத்தின்னு இருந்தா கோவம் வருமா வராது அவருக்கு? இவங்க 2 பேரும் வெளியே தோத்து, கெட் அவுட், எங்கனா போட்ட பிசாசுக்கு தொத்துது அப்படின்னு சொல்லிக்கலாம் சாலமோனு. ஆனா அவர் கோவப்படலைங்க. அந்த சூழ்நிலை கோவப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் இவர் அமைதியா இருந்தார், கோபம் இல்லாமல் இருந்தார். அதனால் சாலமோனின் ஞானம் வேலை செய்தாங்க. ஆமாங்க. 2வது சம்பவம் சொல்றேன் பாருங்க, 2வது இன்சிடென்ட் சொல்றேன் பாருங்க. யோசேப்பின் ஞானம் என்று நாம் பார்த்தோம். அவர் ஞானமா இருந்ததுனால்தான் முழு எகிப்தையும் காப்பாத்தினார். அவர் வறட்சி காலத்தில் யாரு சொல்லுங்க? யோசேப்பு. சோத்திரம். பாருங்க, யோசேப்பு இருக்கும்பொழுது அவனுடைய காலில் வந்து விழுந்து தானியம் கேட்டவர்கள் யார்? சகோதரர்கள். அவனுக்கு என்ன பண்ணாங்க? அவனுக்கு என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணாங்க, குழியில தள்ளானுங்க, அநியாயம் பண்ணானுங்க. அவனுக்கு முன்னாடி யோசேப்புக்கு என்ன வரல? கோபம் வரவில்லை. அதனால் யோசேப்புக்கு ஞானம் வேலை செய்தது. இது நம்மளா இருந்தா பழி வாங்குறது ரெடியா இருப்போம், சான்ஸ் கிடைக்குதான்னு. அதனால தான் இருக்க முட்டாளாகிறோம். நம்ம பழி வாங்குறவங்க கிட்ட ஞானம் வேலை செய்யாதுங்க. நானா கூட சாம் பாஸ்டர் கூட இருக்கட்டும், ரிவெஞ்ச் எடுக்கிறான் என்றால் ஒருவன், அவன் முட்டாள், அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஆனா பாருங்க, யோசேப்பு இடத்துல பெரிய ஞானம் வேலை செய்தது. என்னவென்றால் அவனுடைய கோபம் இல்லை, ரிவெஞ்ச் இல்லை அவன் இடத்தில். நிறைய இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிறது காரணமே தான். நிறைய இடத்துல தோற்று போய் நிற்பது காரணம் இதுதான். நிறைய இடத்துல நம்ம முட்டாளாய் மாறுவதற்கு காரணம் இதுதான். ரிவைஞ்ச் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா நம்ம தேடுவோம். வரட்டும் நீ சொல்லிட்டே இரு, உன் வாழ்க்கையில மண்ணா தான் நீ போவ. குழியில தள்ளணும் வரானுங்க. நல்லா தெரிதுங்க, தன் சகோதரன் தெரியும் யோசேப்புக்கு. இவன் தான் என்ன குழியில தள்ளனா, இவன் தான் என்ன என் வஸ்திரத்தெல்லாம் புடுங்கி போட்டான், இவங்க தான் எங்க அப்பா கிட்ட என்ன பிரிச்சானுங்க, இவனுங்க தான் எனக்கு துரோகம் பண்ணானுங்க என்று யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பு நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல டோட்டல் அவனுக்கு அண்ணன் தம்பி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அவன் அந்த அளவுக்கு பவர்ல இருந்தான் யோசேப்பு. ஆனால் அவன் கோபத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் முழு எகிப்திலும் யோசேப்பு ஞானியாய் நின்றான். இன்னைக்கு பல சூழ்நிலையில உன் மூளை வேலை செய்யாத காரணம் தான், என் மூளையை வேலை செய்யாம போறது காரணம் தான். பல இடத்துல என் ஞானம் வேலையே செய்யறது இல்ல, எல்லாம் ஃபெயில் ஆகுது, டிசிஷன் எல்லாம் ஃபெயில் ஆகுது. ஏனென்றால் கோபம், ரிவெஞ்ச், பகத்திக்கிறது, மூஞ்ச விட்டு புர்ன்னு காட்டுறது எல்லாம் வேஸ்ட். ஒன்னும் சாதிக்க முடியாது. நம்ம கோபப்பட வேண்டிய இடத்துல யோசேப்பு அழுதான். பகை தீர்க்க வேண்டிய இடத்துல யோசேப்பு கண்ணீர் விட்டு கசந்து சத்தமாய் மனம் விட்டு அழுதான். அதனாலதான் அங்க ராஜாவே யோசேப்பட்டு பயந்துட்டாங்க. அப்படியே அவன் ஞானத்தை பார்த்து முழு எகிப்தியும் சுண்டு விரல் நடத்தினான் யோசேப்பு. காரணம் ஞானம். இன்னைக்கு ஏன் நம்ம தடுமாறுறோம்? ஞானம் இல்லாதனால தான் செல்வம் தேடி வருவதில்லை. நீ ஞானம் ஆக்டிவேட் பண்ணாதனாலதான் நமக்கு தேவையான பணம், செல்வம் இவைகள் எல்லாம் நம்மை தேடி வருவதில்லை. ஆமாங்க. 3வது பாருங்களேன், அபிகாயில் சொன்னேன் நான்.
அபிகாயில் நான் சொன்னேன். இந்த அபிகாயோட புருஷன் யார் தெரியுமா? நம்பர் 1 முன்கோபி. அவன் சுருன்னு கோவம் வந்துடும் அவருக்கு. அப்படி அவனுக்கு பொண்டாட்டி ஒரே செகண்ட்ல தலை துண்டா போயிருக்கான். பொண்டாட்டியால் தப்பிச்சாரு அவரு தாவீது கிட்ட. சப்ஜெக்ட் படிச்சு பாருங்க. மூக்கு மேல கோவம் இருக்கு எப்பவுமே அவருக்கு. யாருக்குங்க? அபிகாயிலோட புருஷனுக்கு. வீட்டுல படிச்சு பாருங்க போயிட்டு. அப்படியாப்பட்ட கணவனுக்கு மனைவியா இருக்கிறவள் தான் அபிகாயில். கணவன் பட்டது போல இவ கோபப்படல. இவள் பொறுமையாய் இருந்தால், ஞானமாய் இருந்தால், உன் புருஷனையும் வீட்டையும் காப்பாற்றி கொண்டாள். ஆமாங்க. அவன் புருஷன் முன்கோவி, பயங்கரம் கோபப்படுவான். பாருங்க, கோபத்தினால வாழ்க்கையில உண்மை சாதிக்க முடியாது. என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அது களிமண் புல் நிப்போம் நம்ம, அவ்வளவுதான் வாழ்க்கையெல்லாம். புருஷன் கோபக்காரன், ஆனா பொண்டாட்டி படிச்சு பாருங்க அந்த சப்ஜெக்ட. டக்கு 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 ஞானமாய் பொறுமையாய் அழகா ஹேண்டில் பண்றான் அந்த பிரச்சனைய. பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் பிரச்சனைய? மனைவிமா, நான் உங்களுக்கு கூட பேசுறேன். நான் உங்க குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சிஸ்டர்ஸ், உங்க குடும்பத்தை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? உங்க புருஷனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்க வீட்டை நீங்க எப்படி கை கொள்றீர்கள்? உங்க வீட்டுக்கார சண்டைக்கார தான், உங்க வீட்டுக்கார கோவக்கார தான். அதுக்கு என்ன பண்றது? தூக்கி போட முடியுமா? சாதிக்க வேணாமா? அபிகாயில் சப்ஜெக்ட் படிச்சு பாருங்க. வீட்டுல தன்னுடைய பொறுமையினால, தன்னுடைய ஞானத்தினால புருஷனை காத்து கொண்டாள், வீட்டை காத்து கொண்டாள். அவர் தாவீது கிளம்பிட்டாங்க. 2 செகண்ட் தான். அபிகாயில் குறுக்குல வரலனா அவரு டோட்டல் என்ன சொல்ல தெரியுமா? அவன் வீட்டு நாயை கூட விடாம கொல்ல வேண்டும் என்று தாவீது புறப்பட்டான். அவன் வீட்டு நாயை கூட என்ன செய்யக்கூடாதான், விடக்கூடாது என்று தாவீது புறப்பட்டான், நாபாலின் குடும்பத்தை கொல்லும்படிக்கு. ஏன்னா அவன் கோபம் அப்படியேப்பட்ட ஆள். அவன் கோபம் இருக்கிற இடத்தில் ஞானம் வேலை செய்யாது. கோபம் இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யும். ஞானம் வேலை செய்யும் 2வது இடம். சீக்கிரம் போயிடுறேன் நான். ஞானம் வேலை செய்யும் 2வது இடம் எங்கு என்றால் ஜெபம். சொல்லுங்க. சாலமோனுக்கு ஞானம் ஆக்டிவேட் ஆவதற்கு காரணம் அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். சாலமோனுக்கு 2 முறை தேவன் தரிசனம் கொடுக்கிறார். சாலமோனின் விண்ணப்பம், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். அப்படி என்றால் சாலமோன் ஜெபிக்கிறவன். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான், அது தேவையில்ல விஷயம் நம்மளுக்கு. சாலமோன் எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? இனிமே என் விசுவாசிகள் நல்ல ஞானமான மாற போறாங்க. பாஸ்டர் நாங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. நாங்களா பாஸ்டர்? நீங்க தான். சும்மா தேவையில்லாத பேர்லாம் வாங்காது. இனிமே உனக்குள்ள இருக்கிற தேவன் ஞானம் வேலை செய்யட்டும். உட்கார்ந்த இடத்துல உன் தேவைகள் சந்திக்கப்படணும். உன் வேலையை நீ செய்து கொண்டே இருக்கும்போது உன்னுடைய தேவைகள் எல்லாம், உனக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கைக்கு வந்து சேரும்படி கர்த்தர் செய்வார். ஜெபம் நம்முடைய ஞானத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஜெபம் இல்லாதவர்களுக்கு ஞானம் ஆக்டிவேட் ஆகாது, வேற ஏதாவது ஆக்டிவேட் ஆகும். ஜெபம் மிக முக்கியம். நம்மலாம் ஞானம் இல்லாத, அறிவு இல்லாத யாரும் கிடையாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, புரியுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இயேசு குழந்தையா இருக்கும்போது முதல் தேடி வந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குது? அது வைஸ்மென், ஞானிகள். அதனால கிறிஸ்துவை தேடுகிற நீங்கள் எல்லாரும் ஞானிகள் தான். நம்ம எல்லாரும் ஞானவான்கள். நம்ம டம்பி பீஸ் கிடையாது, நம்ம புத்தி இல்லாதம் கிடையாது. நம்ம
இயேசு ஒரு கடவுள் என்றால் நான் ஞானவான். இயேசு ஒருவர் எனக்குள்ள இருப்பார் என்றால் நான் ஞானவான். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை எடுத்து போடு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பயமா இருக்கும், எனக்கு அது தெரியாது, இது தெரியாது. இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் வெளியே போடு. கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உனக்குள் ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்து உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சீக்கிரம் போயிடலாம். மூன்றாவது, எந்த இடத்தில் ஞானம் வேலை செய்யும்? மூன்றாவது காரியம், எந்த இடத்தில் ஞானம் வேலை செய்யும்? முதலாவது காரியம் என்ன சொன்னானே? கோபம் இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யும். இரண்டாவது, ஜபம் இருக்கிற இடத்தில் ஞானம் வேலை செய்யும். அதனால தான் நான் சொல்றது, குடும்பத்தில் எந்த காரியமா இருந்தாலும் டைம் கிடைத்தா அதுக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை டைம் கிடைக்கல, அர்ஜென்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது அந்த விஷயத்துக்காக ஜெபித்து நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். பிள்ளையோட வாழ்க்கையா இருக்கட்டும், விவாகமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஃபியூச்சர் காரியமா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், எதிர்கால காரியமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஜபம் இல்லாமல் எதையும் தீர்மானிக்காதீர்கள். ஜபம் இல்லாமல் எது செய்தாலும் ஞானம் இல்லாமல் செய்தா இருக்கும். ஜபம் ஜபம் ஜபம். மூன்றாவது, எந்த இடத்தில் ஞானம் வேலை செய்யும் என்றால், மூன்றாவது, உணர்வு எங்கு இருக்குதோ அங்குதான் ஞானம் வேலை செய்யும். மறுபடியும் சொல்றேங்க, நீங்க எங்க வேலை செய்யுமா ஞானம்? உணர்வு. உணர்வு எங்கு இருக்குதோ அங்குதான் ஞானம் வேலை செய்யும். அப்படின்னா அர்த்தம் என்ன? உணர்வு அப்படின்னா என்ன சொல்லுங்க? சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானங்க? சென்ஸ். இப்ப நம்ம கையை தொட்டா என்ன? அது நம்ம என்ன? சென்ஸ், உணர்றோம். அதுதான் உணர்வு. உணர்வு இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சு இந்த பாயிண்ட். என்ன பாருங்க, எல்லாம் கவனிங்க. என்ன உணர்வு இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யவே செய்யாது. ஞானம் அங்க ஆக்டிவேட் ஆகாதாங்க. உணர்வு எங்கு இருக்கிறதோ அங்குதான் ஞானம் வேலை செய்யும். பாருங்க, இப்போ சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஆனா கடவுள் அவனுக்கு என்ன சொல்ற, என்ன கொடுக்குறா தெரியுமா? அவனுக்கு ஞானத்தின் இருதயம், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சீக்கிரம் படிப்போமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நானே படிச்சிடுறேன். உன் வார்த்தையின்படி செய்வேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். என்ன கேட்டாரு ஆண்டவர்? ஞான சாலமோனு ஞானத்தை கேட்டார். ஆனா கடவுள் கொடுக்கும்போது என்னவா கொடுக்கிறாரு? அது ஞானத்தோடு சேர்த்து என்ன கொடுக்கிறாரு? உணர்வு கொடுக்கிறார். ஏனென்றால் உணர்வு இருந்தாதான் ஞானம் வேலை செய்யாங்க. உணர்வு என்றால் என்ன கவனிங்க. சீக்கிரம் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடும். உணர்வு என்றால் என்ன? நம்முடைய தவறையும் குறையும் நாம் உணர வேண்டும். எப்போது நாம் உணரும் போதுதான் நமக்குள்ள ஞானம் வேலை செய்யும். நம்ம தப்பு உணரணும். நான் பேசுறது தப்பு, நான் செய்தது தப்பு, நான் போறது தப்பு என்று சூழ்நிலை காரியங்களை நாம் உணர்ந்தால் தான் நமக்குள்ள இருக்க ஞானம் வேலை செய்யும். நம்முடைய தப்பை நம்ம உணர்வே இல்லாம நாம நடப்போம் என்றால் பெரிய குழியில போய் விழுவோம். பரிசுத்தாவி பூமியின் மீது அனுப்பப்படுவார். அவருடைய வேலை என்ன? நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், பாவத்தை குறித்தும் என்ன செய்வார்? அவர் கண்டித்து உணர்த்துவார். அதான் கடவுளுடைய வேலையே.
இப்ப கடவுள் உனக்குள்ள இருக்கிறார், அவர் தான் ஞானம் கொடுக்கிறவர். அவர் எப்படி ஞானம் உனக்கு கொடுக்கிறார்? உணர்த்துகிறார். உணர்வு ஒன்று இருந்தாதான் நமக்குள்ள இருக்கிற ஞானம் வேலை செய்யும். உணர்வே இல்லை, சென்ஸே இல்லைன்னா நம்ம போறது, நம்ம செய்யறது, நம்முடைய குறைகள், நம்ம தவறுகள், நம்முடைய அகங்காரம், நம்முடைய கோபம், நம்முடைய தப்பு, நம்முடைய கீழ்ப்படியாம திமிரு, இதெல்லாம் உனக்கு புரியலனா நீ ஞானமே, நீ ஒரு முட்டாள் தான். நீ தன் தவறை உணர்கிறவன் ஞானி, தன் குறைகளை உணர்கிறவன் ஞானி. சாலமோனே, நீ கேட்டதுபடி நான் தருகிறேன். ஞானமுள்ள ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் நான் உனக்கு தந்தேன். என்ன பாருங்க, நீங்க போற வழி ஒருவேளை கடவுளுக்கு பிரியமில்லை, இஷ்டமில்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் அடுத்த நல்ல வழி ரெடியா இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, நீ செய்யறது ஆண்டவருக்கு இஷ்டமில்லை, தவறு என்று நீ உணர்வாய் என்றால் நெக்ஸ்ட் கடவுளுடைய பிளெஸிங் உனக்கு காத்து கொண்டிருக்கும். அதான் ஞானம். பார்த்தீங்களா? ஏன் ஞானம் வேலை செய்ய மாட்டேங்குது? உன்னையே நீ பெருமையா பேசிக்கிறது, உன் தப்பு உணர்றதே கிடையாது. யார் சொன்னாலும் உணர்வது கிடையாது, உனக்கும் உணர்வு கிடையாது. உன்னை வச்சு கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது. பிரயோஜனம் இல்லாமல் நாம் மாறுகிறோம். ஏனென்றால் உணர்வு இல்லாதனாலதான். உணர்வு மிக முக்கியம். உணர்வு மிக முக்கியம். உணர்வு இல்லாத இடத்துல கர்த்தர் வேலை செய்ய முடியாது. உணர்வு இல்லாத இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. உணர்வு இல்லாத இடத்துல மனிதனை நடத்த முடியாது. உணர்வு இல்லாத இடத்துல ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது. ஞானம் 3 இடத்தில் வேலை செய்கிறது. ஒன்று, முதலாவது இடம் கோபம் இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்கிறது. இரண்டாவது, ஜெபம் பண்ற இடத்துல ஞானம் வேலை செய்கிறது. மூன்றாவது, உணர்வுள்ள இடத்தில் தான் ஞானம் வேலை செய்யும். ஸ்தோத்திரம். சீக்கிரம் போயிடுவோம், ஒரு 10 நிமிஷம் முடிக்கிறேன். சரி, இரண்டாவது பகுதி, சாலமோன் எப்படி ஞானத்தை பெற்றான்? 3 காரியங்கள் சொல்றேன். சாலமோன் எப்படி ஞானத்தை பெற்றான்? எப்படி பெற்றான்? அவன் எப்படியோ வாங்கிட்டாங்க. அவன் நீங்க அது ஒண்ணுன்னா போதுங்க, நமக்கு டாப்புங்க. நம்ம உங்ககிட்ட ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும், கூகுள்ல இருந்து உனக்கு போன் வரும். சுந்தர் பிச்சை தூக்கி போட்டு உன்னை அங்க உட்கார வச்சிருவாங்க. உனக்கு ஞானம் இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும். மார்க் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புக்கு எல்லாம் ஓனர் அவர் தான். அவர்கிட்ட போன் வரும் உனக்கு. ஆம், ஸ்தோத்திரம். என் இயேசு எனக்குள் இருக்கிறார், அவர் ஞானமா இருக்கிறார். என் இயேசு எனக்குள் இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், என்னை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் செய்ய வேண்டியது எது என்று எனக்கு கற்றுத் தருகிறார். ஆமாங்க, அவர் கல்லு கிடையாது. கண் இருந்தும் காணாதவர் அல்ல, காது இருந்தும் கேளாதவர் அல்ல. அவர் உயிருள்ள தேவன். அவர் உயிர் சொரூபம். நம்மை நடத்துகிறவர், நம்மை பேசுகிறவர், நம்மை உணர்த்துகிறவர். எப்படி ஞானத்தை சாலமோன் பெற்றான்? நம்பர் 1, சாலமோன் எப்படி ஞானத்தை பெற்றான் என்றால், முதல் காரியம் சொல்றேன், கவனிங்க. பாருங்க, கடவுள் உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்கிறாரு. அதற்கு அவன் விரும்பி கேட்டதினால் அவன் பெற்றுக்கொண்டான். மறுபடி சொல்றேன், கவனிங்க. அவன் விரும்பி கேட்டதினால் ஞானத்தை பெற்றுக்கொண்டான். நாம் எது மேல விருப்பமாய் இருந்து கேட்கிறோமோ அதன் மூலமாய்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும்.
அப்படிதானே? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 3:5. ஆ ஆ நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொன்னார். நமக்கு கடவுளுடைய ஞானம் வேண்டும் என்றால் நம் வாயை திறந்து எதை விரும்பி நாம் கேட்கிறோமோ அதை வைத்துதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், ஞானம் கிடைக்காது உனக்கு. எனக்கு பணம் வேணும், நான் ஒரே நல்ல பெரிய ஆள் ஆயிடணும், நீ கேட்கிறதை வைத்துதான் உனக்கு ஞானம் கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நீ கேட்கிறதை வைத்துதான். எதை நீ விரும்புகிறாய், எது மேல விருப்பம் இருக்குது உனக்கு, அதை வச்சுதான் கடவுள் உனக்கு ஞானம் தருவார். உன் ஞானம் உனக்கு வேலை செய்யும், ஞானம் தருவார். ஸ்தோத்திரம். உன் விருப்பம் எது மேல இருக்குது, நீ எதை கேட்கிற பாருங்க. சாலமோன் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அமைதியா பாக்குறான், என்னத்த கேட்கறான் பார்க்கலாம். இவன் ஆண்டவர் பயங்கரமான ஆளுங்க, நம்மள மாதிரி அடிச்சு இருப்பா நினைச்சுக்காதீங்க. முன்னாடி விட்டு பின்னாடி பாப்பாரு ஆண்டவர். சாலமோன் என்ன சொன்னாரு, இங்க என்ன பண்றாரு, இங்க இந்த இடத்துல இப்போ படிச்சாரு. அவரு என்ன சொன்னாரு, இப்ப என்ன படிச்சோம் நம்ம இங்க, நீ விரும்பினதை. நீங்க இவ்வளோ இதா இருக்கிறீங்களாப்பா, படிங்க சீக்கிரம். என்ன கேட்கிறாருங்க தேவன் சாலமோன் இடத்துல, நீ விரும்பினதை என்னிடத்துல கேள் என்று சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் என்னத்த கேட்கறான் பார்க்கலாம். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, இன்னொரு வசனம் 10ஆம் வசனம் படிங்களேன். ஆண்டவர் செக் பண்றாரு பாருங்க. அதே 3ஆம் அதிகாரம். பாத்தீங்களா, நீ உனக்கு என்ன இஷ்டமா அதை கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவன் என்ன கேட்கிறான்ட்டு ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு, இவன் கேட்டது எனக்கு இஷ்டமா இருக்குது அப்படின்றாரு. அப்போ கடவுளுக்கு இஷ்டம், நீ எது மேல பிரியமா இருக்கிற, நீ என்னத்தை கேட்கிற, இதை வைத்துதான் உனக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கும். என்ன பாருங்க, இதே கடவுள் மறுபடியும் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. அங்க 3 விஷயத்தை நீ கேட்கல, அதனால உன் மேல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற. 3 விஷயத்தை கேட்காமல் இவன் ஞானத்தை கேட்டதுனால கடவுள் அவன் மேல ரொம்ப பிரியப்பட்டு அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். 3 விஷயம் அவன் கேட்காதது. 11ஆம் வசனம். 3 விஷயம் அவன் கேட்கலையா, கர்த்தர் பார்க்கிறாரு, வாட்ச் பண்றாரு. இது நீடித்த ஆயுசு நாட்களை அவன் கேட்கவில்லை. 2, ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கவில்லை. உன் விரோதியோட உயிரை நீ கேட்கவில்லை, அதனால் உன் மேல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்ற. என்ன பாருங்க, கேளுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவனை பார்க்கறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, இதெல்லாம் இவன் கேட்பான்னு நினைச்சேன், ஆனா கேட்கல, தப்பிச்சிட்டான். இதெல்லாம் யார் வேலை? கடவுளுடைய வேலை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நம் விருப்பம், நம்ம கேட்பது எது என்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது மேல பிரியம் வைத்து நாம் எதை கேட்கிறோம். எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்க முடியுமா? வீடு வேணும் கேட்க முடியுமா? ஸ்தோத்திரம். இவன் தீர்காயுசையும் ஐஸ்வர்யத்தையும் சத்ருவின் உயிரையும் இவன் கேட்கவில்லை. கேட்டிருக்கலாம், ஏன்னா ராஜாவாகிறான், இவன் கேட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். அதை கேட்காததனால் இவனுக்கு ஞானம் கிடைச்சது. உலகத்துக்கு உண்டானதையும் அழிவுக்குண்டானதையும் தற்பெருமைக்குண்டானதையும் அவன் கேட்கவில்லை, அதனால் ஞானத்தை பெற்றான். நீங்க எது மேல பிரியமா இருக்கிறீங்க? குடும்பத்தின் மேல் பிரியமா இருக்கிறீங்களா? என் பிள்ளைகள் மேல் பிரியமா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பிரியமா இருக்கிறீர்களா? எதை குறித்து நீங்க பிரியமா இருக்கிறீர்களோ அதை வைத்துதான் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நம்ம கேட்கும் போது அது இது வேணும், உழவு அந்த காரியம் லொட்டு லொஸ்க்கு வேணும், இது வேணும் அது வேணும் என்று கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு பிரியமானதை நாம் கேட்டால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இரண்டாவது, எப்படி சாலமோன் ஞானத்தை பெற்றான் என்பதற்கு இரண்டாவது வழி, அவன் தாழ்மையானவன், அதனால் ஞானத்தை பெற்றான். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருக்கிறான்? அவன் தாழ்மையானவன், அதனால் ஞானத்தை பெற்று கொண்டான். எப்படி தாழ்மை என்ன சொல்லலாம்? நான் சிறு பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு தாழ்த்துறான். அந்த வசனத்துல என்னன்னு சொல்றான் சாலமோன் ஆண்டவர்கிட்ட? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தினான், அதனால் ஞானத்தை பெற்றான். எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு ஞானம் நம்ம கிட்ட வேலை செய்யுங்க. ஸ்தோத்திரம். எப்பவுமே சிறு பிள்ளை நான், ஆண்டவரே உனக்கு முன்பாய் நான் ஒண்ணுமே இல்லப்பா என்று தான் சொல்ல வேண்டும். கடவுளுக்கு முன்பாய் நான் பெரிய ஆளு, எனக்கு அது தெரியும் இது தெரியும், எனக்கு ரொம்ப ஞானம், இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், நம்ம ஒன்றுமே நம்ம சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறவன் தேவ ஞானத்தை பெறுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். ஆமாங்க, கடவுளுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உங்களை நீங்க தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் இந்த உலகத்திற்கு வாழ வேண்டிய தெய்வீக ஞானத்தை உனக்கு தருவார். ஸ்தோத்திரம். மூன்றாவது, சாலமோன் எப்படி தேவனுடைய ஞானத்தை பெற்றான்? மூன்றாவது காரியம் சொல்றேன் பாருங்க. மூன்றாவது காரியம், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அதனால் ஞானத்தை பெற்றான். அப்படிதானங்க? சாலமோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். முன்னாடியே தாவீதுக்கு சொல்லிட்டாரு, உனக்கென்று நான் ஒரு விளக்கை வைப்பேன், என் தாவீதுக்கென்று ஒரு விளக்கை வைப்பேன். அந்த விளக்கு தாவீது தான், சாலமோன் தான். முன் குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் ஞானத்தை பெறுகிறார்கள். அவ்வளவுதான். யார் முன் குறிக்கப்பட்டவர்கள், யார் அழைக்கப்பட்டவர்கள்? நாம தாங்க. முன்குறிக்கப்பட்டவர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இங்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானம் உண்டு. யாரை தேவன் அழைத்தாரோ அவளுக்கு ஞானம் கொடுக்கிறார். யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவளுக்கு ஞானம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியால் தான் நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால் நிச்சயமாய் நமக்கு ஞானம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஞானம் உண்டு. நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அப்பப்போ வாயில சொல்லுங்க. நீங்க கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தரை அழைத்திருக்கிறார். நான் எங்கேயோ இருந்தேன், எந்த இடத்துலயோ இருந்தேன், கர்த்தரை அழைத்தார். நான் எங்கேயோ இருந்தேன், என் குடும்பம் வந்து கிறிஸ்துவ குடும்பம் அல்ல, என் குடும்பம் வந்து எல்லாம் பாவத்தில் நிறைந்த குடும்பம், அந்நிய குடும்பம். ஆனாலும் என்னை இயேசு வேறு பிரித்தார் என்று அப்பப்போ வாயில சொல்லு. தெய்வீக ஞானத்தை நீ பெறுவாய். ஹல்லேலூயா. மூன்றாவது விஷயத்துல வந்து கடைசி விஷயம், ஞானத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற 7 காரியங்கள். எல்லாம் சாலமோன் கிட்ட சொல்றேன். ஞானத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற 7 விஷயங்கள். ஞானம் நமக்கு என்ன கொடுக்கிறது? கடவுளுடைய ஞானம் எப்படி வாங்கணும்னு பார்த்தோம். கடவுளுடைய ஞானம் எப்படி ஆக்டிவேட் ஆகும் என்பதை பார்த்தோம். இந்த ஞானத்தினால எனக்கு என்ன கிடைக்கிறது? இந்த ஞானம் எனக்கு என்ன கொடுக்கிறது? 7 விஷயம் கொடுக்குதுங்க. 1 2 இன்னும் அதிகம் கூட இருக்கும். ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஒரு ஞானம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவார். ஸ்தோத்திரம். அந்த ஞானம் உள்ள இருக்குது. எப்படிங்க இருக்குது ஞானம்? எனக்குள்ள இருக்குதா? நிச்சயமா இருக்குது. எப்படி? இயேசு. அவ்வளவுதான். ஞானம் எனக்குள்ள இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம? சத்தமா சொல்லுங்க. இயேசு. வேதம் சொல்லுது அவர்தான் ஞானம். இயேசு உனக்குள் இருக்கிறார் என்பதை நம்புவாய் என்றால் ஞானம் உனக்குள் இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகணும், அதான் விஷயம். இப்போ அது ஒர்க் பண்ணும், அதான் விஷயம். இருக்குது உள்ள, ஆனா வேலை செய்தா? அதுக்கு தான் 3 விஷயம் பார்த்தோம். இனி நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக ஞானம், அதை நாம் ஆக்டிவேட் செய்வோமாக. நிச்சயமாய் கர்த்தர்
நன்மையை உங்களுக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். ஞானம் கொடுக்கும் 7 காரியங்கள். நம்பர் 1, ஐஸ்வரியத்தை கொடுக்கும். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாம படிக்கிறோம். பாருங்க, 3ஆம் அதிகாரம் 13 படி ஒரு முறை. 3ஆம் அதிகாரம் 13. போதும். ஸ்தோத்திரம். என்ன கொடுக்குது? முதலாவது ஞானம், ஐஸ்வர்யம், டப்பு, பணம் வேணுமா? வேணும். அதுக்கு என்ன வழி? ஞானத்தை கேட்டு வாங்க. முடிஞ்சு போச்சு. நீ பணத்தை கேட்க கூடாது, ஞானத்தை கேட்கணும். நீ பணம் கேட்டா 10,000 ரூபாய் கேட்கற, 10,000 கிடைச்சிடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஞானத்தை கேட்டால் நீ எப்ப கேட்டாலும் பணம் வாங்கலாம். நீ அதான் ஆண்டவர் பாருங்க, அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல. எதை கேட்டான் அவன்? சாலமோனு. ஐஸ்வர்யம் ஒரு லிமிட் தான், ஆனா ஞானம் அன்லிமிட். ஐஸ்வர்யம் ஒரு லட்சம் வச்சுங்க, ஆனா ஞானம் பல லட்சங்களுக்கு சமம். ஐஸ்வர்யம் அந்த நேரத்தின் தேவை, ஆனால் ஞானம் வாழ்நாள் முழு நமக்கு உதவி செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம். ஞானம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஆமா, பணம் சம்பாதிக்க வழி சொல்லும். எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணும், நேர்மையான வழியை நமக்கு ஞானம் கற்றுத்தரும். ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறோம், ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கரா இல்லை நம்ம. சாலமோன் ஸ்மார்ட் ஒர்க்கர் நினைக்கிறேன். யாக்கோபு ஹார்ட் ஒர்க்கர், ஆனா சாலமோன் ஸ்மார்ட் ஒர்க்கர். யாக்கோபு ஆடு மேய்ச்சி மாடு மேய்ச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான். ஆனா சாலமோன் உக்காந்த இடத்துல சம்பாதிச்சிட்டான். சூப்பர்ல. நீங்க ஹார்ட் ஒர்க்கரா ஸ்மார்ட் ஒர்க்கரா? அதான் தெரியல பாஸ்டர். நானும் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுறேன். ஒரு பைசா கூட கையில் நிற்கிறது இல்லை பாஸ்டர். என்ன பாஸ்டர்? ஸ்மார்ட் ஒர்க்கராரு, ஜெபம் பண்ணு. ஸ்மார்ட் ஒர்க்கராரு, கோவப்படாத. ஸ்மார்ட் ஒர்க்கராரு, உணர்வுள்ளவனாயிரு. முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். ஞானம் கொடுக்கும் முதல் காரியம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நமக்கு. ஸ்தோத்திரம். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று கடவுள் சொன்னார். ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு கொடுத்தது அவனுடைய ஞானம். ஸ்தோத்திரம். பாருங்க, உன் குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானத்தை கத்த தருவார். உன் வீடு கட்டக்கூடிய ஞானத்தை கத்த தருவார். ஸ்தோத்திரம். உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய ஞானத்தை கத்த தருவார். உன் குடும்பத்தை முன்னோக்கி செல்லக்கூடிய ஞானத்தை கத்த தருவார். ஆமென். நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்து முடிக்க கர்த்தர் ஞானத்தை தருவார். பணம் வேணும் கேட்காதீங்க, கர்த்தர் ஞானம் தாங்கப்பான்னு சொல்லுங்க. பொருள் தாங்க என்று கேட்காதீங்க, ஞானம் தாங்க என்று சொல்லுங்க. அந்த ஞானத்தினால் எல்லா காரியங்களும் உங்களால் செய்து முடிக்க முடியும், நிச்சயமாய். அல்லேலூயா. இரண்டாவது, ஞானம் நமக்கு மரியாதையை கொடுக்கும். அதான் கன மகிமை. ஞானம் நமக்கு ரெண்டாவது என்ன கொடுக்கும்? மரியாதை. அவ்வளவுதான். மகிமையான சில புரியாது, மரியாதை புரியும். கனமும் மரியாதை. சிலத்துல மரியாதை கெட்டு போறது காரணம் ஞானம் இல்லைன்னால்தான். ஞானமாய் பேசாம ஞானமா நடக்காம இருக்கிறதுனால நமக்கு என்ன கெட்டு போதாங்க? மரியாதை இல்லாமல் போகிறோம். ஸ்தோத்திரம். இயேசு என்ற ஞானம் நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு மரியாதை உண்டாகும். சிஸ்டர்ஸ்லாம் இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், எல்லா இடத்திலும் நீங்கள் கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். போற இடத்துலாம் ஞானமாய் பேச கத்துக்கணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க, இதாங்க சொல்ல முடியும். ஜெபம், பைபிள், லூஸ் ஸ்டாக்லாம் விடக்கூடாது நம்ம. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் 4 வார்த்தை பேசினா கூட 4 வார்த்தை பேசணும், அவ்வளோதான். எல்லாம் தெரியுன்ட்டு 1000 வார்த்தை பேச வச்சுக்க, டிஷ்யூ வச்சு போட்டுருவாங்க உன்னை. உனக்கு மரியாதை கிடைக்க காரணம் வாய் தான். நீ வாயை கண்ட்ரோல் பண்ண, மரியாதை உன்னை தேடி வரும். நம்மளை நம்ம கெட்டு காரணம் நம்ம வாய் தான். ஏன் வாய் தான் சொல்லி வாயில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறது அப்படியே கண்ட்ரோல் இல்லாம. எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன செய்யணும் என்பதை நாம் அறிந்து இருப்பா போதுமா என்றால் உங்க ஞானம் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கும், உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். அல்லேலூயா.
மூன்றாவது காரியம், ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் பாருங்க, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். மூன்றாவது, ஞானம் நமக்கு கொடுக்கும் மூன்றாவது காரியம், நம்மை குறித்து மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். 28ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வீட்டில் வச்சு பாருங்க. நம்மை குறித்து மற்றவர்களுக்கு என்ன வருமா? பயம் உண்டாகும். நீ ஞானமா நடந்தா போதும், மற்றவன் உன்னை பார்த்து பயப்படுவான். நீ அவனை திட்ட வேண்டிய தேவையில்லை, அவன் கையில ஒன்று ஆயுதம் எடுக்க தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீ ஞானமாய் நடந்து பாரு, மற்றவன் உன்னை குறித்து பயந்து 10 அடி தூரம் நிற்பான். ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு எல்லாம் பயந்து இருந்தார்கள். ஸ்தோத்திரம். 28ஆம் வசனத்துல எல்லாரும் சாலமோனை பார்த்து என்ன பண்ணாங்களாம்? பயந்தாங்களாம். ஏன்? அவனிடத்துல ஞானம் இருக்கிறது. ஆமாங்க, ஒரு இடத்துல நீங்க வேலை பண்றீங்க, உங்க கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க உங்களுக்கு பயந்து இருக்கணும்னா நீங்க ஞானமா நடந்தா போதும், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் எப்படி பேசணும், அவங்களை எப்படி வேலை வாங்கணும், எப்படி நடக்கணும், நீ நடந்து பாருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உன்னை பண்ணிட்டு அவன் பயப்படுவான். நீங்க ஒரு அதிகாரியா இருக்கிறீங்க, இல்ல ஒரு 10 பேர் நீங்க வேலை வாங்குறவங்களா இருக்கிறீங்க, ஒரு இடத்துல கடவுள் ஒன்று வச்சிருக்கிறார், அந்த இடத்துல மற்றவர்கள் உனக்கு பயந்து இருக்க வேண்டாம். டாட் பண்ணி கெட்ட வார்த்தை திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அவனை பயம் காட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அந்த பயம்லாம் வேலைக்கு ஆகாது. நீ தேவன் ஞானம் நிறைந்தவனா இருப்பாய் என்றால், தேவன் ஞானத்தை நீ கேட்டு பெறுவாய் என்றால், மற்றவர்கள் உன்னை கண்டு பயந்து நிற்கும்படி அந்த ஞானம் செய்யும். ஸ்தோத்திரம். ஆமென். பேசுற ஞானம் பாருங்க, வேதத்துல படிக்கும்போது அவர் பேசும் ஞானத்தை கண்டு எல்லாம் பயந்தாங்களாம். யாரு? இயேசு. இயேசு பேசுற ஞானத்தை கண்டு எல்லாம் பயந்தாங்களாம். இவர் யாரு? மரியாளோட பையனாச்சே இவரு. இவர் ஒரு தச்சன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா, என்ன இப்படி பேசுறாரு என்று அவர் பேசும் ஞானத்தை கண்டு எல்லாம் பயந்து திகைத்து நின்றார்கள். இயேசு யாரு கத்தி வச்சு பயம் காட்டல, அவரு யாரையும் மிரட்டல, அவர் பேசுற ஞானத்தை கண்டு அவர்கள் பயந்தார்கள். இது வேணுங்க நம்மளுக்கு இந்த காலத்துல. நமக்கு நீ ஞானமாய் நடந்து பார், மற்றவனை எழுத்து பேசுறதுக்கு பயப்படுவான், மற்றவன் முன்னாடி நிக்கிறதுக்கு பயப்படுவான், மற்றவன் உன்னை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு பயப்படுவான். நம்ம ஞானம் இல்லாதனாலதான் நிறைய இடத்துல நமக்கு சில காரியங்கள் நடக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை நமக்கு தருவாராக. ஆமென். அடுத்த காரியம், 4வது காரியம், ஞானம் கொடுக்கும் 4வது காரியம் என்னவென்றால், மனோவிருத்தி நமக்கு கொடுக்கும். மனோவிருத்தியை நமக்கு கொடுக்கும். மனோவிருத்தினா என்ன? மனோவிருத்தினா என்ன? 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. மனோவிருத்தி, ஞானம் மனோவிருத்தியை கொடுக்கும். அப்படின்னா ஒரு பெரிய மனசை நமக்கு தருமா? ஞானம் எதை கொடுக்குமா? மனோவிருத்தின் அர்த்தம் என்ன? பெரிய மனசு. அவர் பெரிய மனசுப்பா அவருக்கு அப்படின்னு சிலர் சொல்றோம் நம்மள. இந்த பெரிய மனசு யாருக்கு கிடைக்கும் என்றால், ஞானம் உள்ளவளுக்கு கிடைக்கும். ஆமென். பெரிய மனசு நமக்கு வேணும். பெரிய மனசு நமக்கு இருந்தா இந்த உலகத்துல ஈஸியா வாழலாம். நம்ம சின்ன மனசு வச்சுக்கின்னு தான் நம்ம கஷ்டப்படுறோம். சின்ன மனசு, சின்ன இருதயம், வாய் மாத்திரம் பெருசு. சின்ன இருதயம், சின்ன மனசு வச்சுட்டோம்னா எதையும் தாங்க முடியல, எதையும் சுமக்க முடியல, யார் எது சொன்னாலும் உடனே கோவம் வந்துடுது. ஏன்? பெரிய மனசு இல்லை உனக்கு. ஒன்னு சொன்னா சுருக்குன்னு கோவம் ஏன் வருது? பெரிய மனசு கிடையாது உனக்கு. உன் மனது பெரியது அல்ல, சின்ன சின்ன மனசு உனக்கு, எதையும் தாங்க மாட்டேங்குது, ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறோம் பெருமையா. ஞானம் இல்லை. அதனாலதான் உலகத்துல அவமானம் வரும், நிந்தைகள் வரும், கேவலம் வரும், அசிங்கம் வரும், நம்மை நிந்தி பேசுகிற வார்த்தைகள் வரும், கனவீனம் வரும், எல்லாம் வரும். எல்லாவற்றையும் தாங்கி சுமந்து நடந்து ஜெயித்து போக வேண்டும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாரும் என்ன சொல்லக்கூடாது. அப்ப காட்டுக்கு தான் போயிடணும். நம்ம பையத்துக்குன்னு காட்டுக்கு போயிடலாம். மிருகங்கிட்ட கரடிக்கிட்ட பத்துலாம் போயிட்டு யார் ஒன்று சொல்லக்கூடாது, யார் உன்னை பார்த்து ஒன்று பார்க்கக்கூடாது, உன்னை பார்த்து சிரிக்கக்கூடாது, உனக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடாது, உனக்கு ஒன்று சொல்லக்கூடாது. அப்ப கடவுள் நம்மளை காட்டில் வச்சுக்கலாம், ஏன் உலகத்தில் வச்சுக்கிறார், பூமியில் வச்சுக்கிறார்? உன்னை உருவாக்குவது தானே. ஸ்தோத்திரம்.
பெரிய மனசு நமக்கு வேண்டும், பெரிய இருதயம் வேண்டும். எல்லாவற்றையும் தாங்கணும், எல்லாவற்றையும் சுமக்கணும், எல்லாவற்றையும் சகிக்கணும், எல்லாவற்றையும் முழுங்கணும். இந்த கண்ணாடி இது 2வது வாட்டி படிச்சு. எல்லாவற்றையும் நாம சகிக்க வேண்டும், எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பெரிய மனசு உள்ளவன் பெரிய ஆளாகும். புரியுதுங்களாங்க? பெரிய ஆளாகணும் மட்டும் ஆசை. என் புள்ள பெரிய ஆள் ஆகணும், என் குடும்பம் பெரிய ஆள் ஆகணும், என் வீட்டுக்காரர் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆனா மனசு சின்னதா இருந்தா, நீ மனதை பெரிதாக்கு, நீ பெரிய ஆளா மாற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த சீக்கிரம் போயிடலாம். அடுத்து எத்தனாவது காரியம் சொல்லலாம் இப்ப நானு? 5வது காரியம், ஞானம் சமாதானத்தை கொடுக்கும். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஞானம் சமாதானத்தை கொடுக்கும். இது எல்லாமே சாலமோன் கிட்ட இருக்குது. சாலமோன் இருந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் என்ன இருந்துச்சாங்க? சமாதானம் இருந்தது. 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாலமோனிடத்தில் ஞானம் இருந்ததினால் அவனை சுற்றி சமாதானம். ஆமென். சூப்பருங்க. இன்னைக்கு சமாதானம் இல்ல, சமாதானம் இல்ல, நமக்கிட்ட ஞானம் இல்ல. அதை சொல்லு ஃபர்ஸ்ட். வீட்டுல சமாதானமே இல்லைங்க, ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை. உன் ஞானம் எல்லாம் பேசுறது, உன் பொண்டாட்டி ஞானம் எல்லாம் பேசுறது, நீ ஞானம் இல்லாம பேசுறது, பிள்ளைங்க ஞானம் இல்லாம நடக்கிறது. அதனால தான் சமாதானம் கெட்டு போகுது. நீ ஞானமாய் நடந்து பார், உன் வீடு உன்னை சுற்றிலும் சமாதானம் இருக்கும். சமாதானத்தை தேடாத, ஞானத்தை தேடு. ஸ்தோத்திரம். சமாதானத்துக்காக பிரயாசப்படாத, ஞானம் எனக்குள்ளே வேலை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படு. ஸ்தோத்திரம். சாலமோன் இடத்துல ஞானம் இருந்ததினால் அவன் நாட்களிலே முழு இஸ்ரவேல் எங்கும், எருசலேம் எங்கும் சமாதானம் இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாதானம் இருந்துச்சுங்க. அப்ப யுத்தம் ஒன்றுமே இல்லை. காரணம் எல்லாம் சாலமோன் ஞானத்திற்கு அடங்கி இருந்துச்சு. எல்லாம் சாலமோனுடைய ஞானத்திற்கு அடங்கி இருந்தது. ஸ்தோத்திரம். சமாதானம் பாருங்க, சமாதானம் கெட்டு போக காரணம் ஞானம் இல்லாததுனால தான் நம்ம நினைக்கணும் இவன் காரணம் அவன் காரணம். அதை சொல்லாத. சமாதானம் கெடுறதுக்கு என் புள்ள தான் காரணம், சமாதானம் கெடு என் மனைவி தான் காரணம், சமாதானம் போறது என் புருஷன் தான் காரணம். அதை சொல்லாத. சமாதானம் கெடுவதற்கு ஞானம் இல்லாத காரணம். ஞானம் இல்லாததுனால எங்க வீட்டுல சமாதானம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப எத்தனாவது காரியம் சொல்லணும்? இப்போ எத்தனாவது காரியம் சொல்லணுமா? இப்போ 6வது காரியம், ஞானம் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஞானம் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும். அந்த வசனம் படிங்களாங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. படிங்க 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுகமாய் வாழ்ந்தார்கள். சூப்பருங்க. எப்படி வாழ்ந்தாங்களாம் ஜனங்க? சுகம்னா என்ன? நிம்மதி. ஞானம் நிம்மதியை தரும். ஞானம் இல்லை என்றால் நிம்மதி கெட்டு போகும். அப்ப ஞானம் இல்லாம நடந்தனால இன்னைக்கு நிம்மதியே இல்லாம இருக்கிறோம் நம்ம. புரியுதா? அவன் மேல இவன் மேல சொல்றதை விட்டு நீ ஞானம் இல்லாமல் நடந்தால்தான் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது. சில சூழ்நிலைகள் நிம்மதி கெட்டு போக காரணம் என்னுடைய ஞானம் இல்லை. குடும்பத்தில் நிம்மதி, வாழ்க்கை நிம்மதி இல்லை, பிள்ளைகள் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? அவங்க காரணமா? இவங்க காரணமா? யார் காரணம்? எல்லாருமே காரணம் சொல்லலாம். நம்ம அவங்க பண்ணது, இவங்க பண்ணது, இவங்க பண்ணது, இவங்க பண்ணது எல்லாம் சொல்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? புத்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் செய்ததனால் நிம்மதி போச்சு. ஞானம் நிம்மதியான வாழ்க்கையை தரும். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, பெற்றோர்கள் நான் சொல்றேங்க, நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் ஞானமாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு பிற்பாடு உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாய் வாழ்வார்கள். பெற்றோர்கள் ஞானம் இல்லாமல் நடக்கும்பொழுது பிள்ளைகளின் எதிர்கால நிம்மதி வாழ்க்கை கெட்டு போகும். உங்க பிள்ளைங்க நிம்மதியா வாழ முடியாது. ஏன்? நீங்க இருக்கும்போது ஞானமா நடக்கல. ஞானம் இல்லாமல் செய்த காரியத்தினால பாதிப்பு யாருக்கு மேல வருது? இப்போ எதிர்கால வாழ்க்கை பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் போகிறார்கள். ஸ்தோத்திரம்.
ஞானம் இருந்தால் நிம்மதி, ஞானம் இல்லை என்றால் நிம்மதி கிடையாது. ஸ்தோத்திரம். கடைசி காரியம் சொல்ல முடிக்கிறேன். ஏழாவது காரியம், ஞானம் கொடுக்கும் ஏழாவது காரியம், விரோதிகள் இல்லாமல் போவார்கள். சூப்பர் இந்த வார்த்தைலாம். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 5:4. விரோதிகளே இருக்க மாட்டாங்க. யாருக்கு? கரெக்ட் ஐயா சொன்னாங்க. விரோதிகள் இருக்க மாட்டார்கள். யாருக்கு? ஞானம் உள்ளவர்களுக்கு. ஞானம் இல்லாம பேசுறவனுக்கும், ஞானம் இல்லாம வாயை விடுறவனுக்கும் ஊரெல்லாம் விரோதிங்க இருப்பாங்க. அவனுக்கு ரோடெல்லாம் விரோதி, எல்லாத்துலயும் விரோதி, சத்துருக்கள் அதிகம், விரோதி, எல்லாம் விரோதங்களா மாறுறாங்க. ஏன்? ஞானம் இல்லாதனால. பேச்சுல ஞானம் கிடையாது, பழக்க வழக்கத்தில் ஞானம் கிடையாது. ஞானம் இல்லாதனால தான் விரோதிகள் எழும்புகிறார்கள். ஆமாங்க, நீ ஞானமா பேசி பாருங்க, எல்லாம் ஃப்ரெண்டா மாறிடுவாங்க உங்களுக்கு. ஆமாங்க, ஞானமா நடந்து பாருங்க. இவங்ககிட்ட எப்படி பேசணும், இவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல எப்படி நடக்கணும், இந்த இடத்துல எப்படி பேசணும், இந்த கம்பெனியில் எப்படி வேலை செய்யணும், இந்த இடத்துல இவங்ககிட்ட எப்படி இருக்கணும், இந்த மேனேஜர் கிட்ட எப்படி இருக்கணும், இந்த சூப்பர்வைசர் எப்படி இருக்கணும், இவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு நீ ஞானமா நடந்து பாரு. எல்லாரும் உன் மேல உயிரை வச்சிருவாங்க, எல்லாரும் உங்க ஃப்ரெண்டா மாறிடுவாங்க, எல்லாரும் நீ தான் வேணும்னுவாங்க. ஆமாங்க, நீ ஞானம் இல்லாமல் நடந்து பாரு, ரோட்ல போற தயிர் விற்கிறவங்க கூட உங்களுக்கு விரோதம் மாறிடுவான், குப்பை பொறுக்கிறவங்களும் உங்களுக்கு விரோதியா மாறிடுவான். காரணம் என்ன? ஞானம் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, என்னோட கருத்து நான் சொல்றேன். கிறிஸ்தவர்கள் ஞானமில்லாதவர்கள், முட்டாள் என்ற பேர் வாங்கவே கூடாது. நாம் அப்படி இயேசு ஒருவரையும் வைப்பதே கிடையாது. வீட்டை கட்டுவதற்கு ஞானம் வேண்டும். ஒவ்வொரு ஸ்திரீக்கும் ஞானம் கொடுக்கிறார், ஒவ்வொரு புருஷனுக்கும் ஞானம் கொடுக்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஞானமும் செல்வமும் ஞானமும் செல்வமும், இது ரெண்டுல எது வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? ஞானம் இங்க தான் வருது, இங்க வரவே மாட்டேங்குது. ஞானம் வேணுமா செல்வம் வேணுமா? ஞானம் வேணுமா செல்வம் வேணுமா? செல்வம் வேணுமா ஞானம் வேணுமா? காஞ்சனா ஒரே பிடி பூச்சிச்சு, இப்பதான் ஏஞ்சிது போகுது. தப்பா சொல்லிட்டா இன்னும் ஈத்துன்னு போயிடுவாரு, சீக்கிரம் சொன்னா முடிச்சிருவாரு. ஞானம் தாங்க நம்மளுக்கு வேணும். ஞானம் சகல செல்வத்தையும் கொடுக்கும். ஆமாங்க, ஸ்தோத்திரம். அதனால் தெய்வீக ஞானம் நமக்கு உண்டாகும்படி நாம் ஜெபிப்போம். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான செல்வம் அனைத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த சேபா ஸ்திரீ 3 விதமான ஐஸ்வர்யங்களுக்கு எடுத்துட்டு சாலமோன் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவன் வீட்டெல்லாம் பார்க்கறா. வீட்டை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அப்படியே செல்வத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க ஞானமாய் உன் வீட்டிலே நீ நடந்து பார். செல்வம் உன்னை தேடி வரும், கனம் உன்னை தேடி வரும், மரியாதை உன்னை தேடி வரும், சமாதானம் உன்னை தேடி வரும். ஸ்தோத்திரம். நிம்மதி உங்களை தேடி வரும், எல்லாமே உங்களை தேடி வரும். ஞானம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்றால். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஞானமும் செல்வமும் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாய் சாலமோனோடு கர்த்தர் இருந்து நம்மையும் கூட அவிதமான ஒரு வழியில் நம்மை நடத்துவாராக.